வணக்க மக்களை 50 சீட் துணை முதல்வர் பதவியா விஜயிடம் அடித்து சொன்ன டெல்லி உருவாகும் தாவேகா பாஜக கூட்டணி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயுடன் தான் டெல்லியானது பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடப்படுத்தி வருவாங்க அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறார். அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தான் தாவேகா கூட்டணி அமையப் போகிற பேச்சுவார்த்தை எல்லாம் அரசியலிலே பல வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா. கடந்த 48 மணி நேரமாகவே பாஜகவின் டாப் தலைவர்கள் எல்லாம் சிலர் விஜயுடன் நெருக்கமாக பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது பாஜக கூட்டணி இருக்கும் நடிகர் ஒருவர் விரைவில் விஜயுடன் ஆலோசனையெல்லாம் செய்ய உள்ளதாகவும் தகவல் எல்லாம் வெளிவருகிறதா. அதாவது ஏற்கனவே அரசியல் சாணக்கியர் ஒருவிடம் விஜய் 3 மணி நேரம் பேசியதாக பேசப்பட்டு வந்தது. அதாவது ஆளும் திமுக தரப்பு கரூர் வழக்கில் தீவிரமாக இருப்பதால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பதட்டத்தோடு இருப்பதால் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு விஜய்க்கு கண்டிப்பாக எதிராகவே திரும்ப வாய்ப்புகள் அதிகம் என்பதால் இதை கண்டிப்பாக பார்க்கப்படுகிறதா. ஏனென்றால் விஜய் தாமதமாக வந்தது, மற்ற மாவட்டங்களிலிருந்து கூட்டத்தை அழைத்து வந்ததும் கூட்டத்திற்கு இங்கும் அங்கும் தாவியது, ஆம்புலன்ஸ் வந்தபோது கூட விட வழியாமல் பேசியது, ஜெனரேட்டர்களை உடைத்த தொண்டர்களை கண்டிக்காமல் போனது, மீட்பு பணிகள் கூட உதவாமல் போனது என்று விஜய் மீது நிறைய தவறுகள் உள்ளதாகவும் அவருக்கு எதிராகவே ஆதாரங்கள்லாம் திரட்டி அவருக்கு கண்டிப்பாக இது சாதகமாக அமையப் போவதாக இல்லை என்றுதான் இதை பார்க்கப்படுகிறதா. இதையடுத்துதான் விஜய் அரசியல் சாணக்கியிடம் தீவிரமாக ஆலோசனையெல்லாம் செய்திருக்கிறார். அதாவது 3 மணி நேரம் நடந்த ஆலோசனைகள் வழக்கு என்று வந்தால் கண்டிப்பாக திமுகவை தடுக்க முடியாது. திமுக ஐடி விங் தாவேகா கதையை முடித்துவிடும். அவர்களை என்னால் எதிர்க்க முடியாது. நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று டெல்லி உதவியை நீங்கள் தான் பெற்றுத்தர வேண்டும் என்றுவே முன்பாக கேட்டிருந்தார் என்பது போல செய்திகள் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வந்ததாம். அதாவது இந்த வழக்கு ஏற்கனவே உள்ள வருமான வரித்துறை வழக்கை வைத்துதான் இது பாஜக கூட்டணிகள் இழுக்க டெல்லியில் ஒரு தீவிரம் திட்டமிடலாம் நடக்குதாம். இந்த திட்டத்தில் தான் மூத்த தெலுங்கு நடிகர் ஒருவரும் பேச்சுவார்த்தைக்காக களமிறக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறதா. அதாவது மொத்தமாகவே விஜய்க்கு 50 இடங்களை கொடுக்க பாஜக முடிவெடுத்துள்ளதா. தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுக இடையே இந்த கூட்டணி அமையப்படும் வகையில் தான் பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து வருகிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அதிமுக உள்ளது. அதிமுகவிற்கு முதல்வர் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளதா. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று அமித்ஷா அடித்து சொல்லிவிட்டார். அதே போலதான் ஐனா நாகேந்திரனும் அடித்து சொல்லிவிட்டாராம். பாஜக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இதனால் கூட்டணியில் வலிமையின்றி இருக்கிறது. கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வந்தால் மட்டுமே இது சரியாக இருக்கும் என்று டெல்லி மேலிடம் இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் பேசப்பட்டு வருகிறதா. அதனால்தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் டெல்லி பாஜக சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல் தெரிகிறது. வழக்குகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று விஜயிடம் மேலிடம் டெல்லி தரப்பு கூறியுள்ளதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக அடுத்து என்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப் போகிறார் தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் என்று மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.